வணக்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து பனம்பழம் பொறுக்க வந்திருக்கோம். இது வந்து எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பனங்கிழங்கு போடுறதுக்காக. இப்போதைக்கு சீசனுங்க, இது தீபாவளி டைமில் கிழங்கு வந்துருங்க. இப்போதைக்கு நாங்கள் இதை பொறுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், காடு காடாக போய் சுற்றி பொறுக்கணும். இப்போ இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருந்துறைக்கு பக்கத்தால் திங்களூரில் பொறுக்கிட்டு இருக்கோம். பனங்காய் இப்படி எல்லாம் பொறுக்கிட்டு போய் லோடு ஏற்றி கொண்டு போய் நாங்கள் புஞ்சை புளியம்பட்டியில் பனங்கிழங்கு போடுற மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொறுக்கி தடம் எங்கே இருக்கோ அங்கே தான் வண்டி போகுது. அது வரைக்கும் செமந்தர் கொண்டு போய் போடணும். ஒவ்வொரு காய் டேஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த பழத்தை இந்த மாதிரி அணில் கொறிச்சு வச்சுருங்க. பாருங்க, அது டேஸ்ட்டாக இருக்குது. அது சாப்பிட்டுக்கு பாருங்க, கொறிச்சிருக்கா, அது சாப்பிட்டு இந்த கொட்டையை நாங்கள் எடுத்துகிட்டு போய் போட்டோம்னா கிழங்கா வந்துடும். அந்த கிழங்க அப்படியே பிடுங்காமல் விட்டுட்டோம்னா அதுதாங்க பனைமரம் ஆகிறது. அதுதாங்க பனைமரம். இந்த கிழங்கு இந்த விதையோட இதுதான் அப்படியே பனைமரமாயிருக்கு. பார்த்தீங்களா, இதெல்லாம் கிழங்காயே இருக்குது சின்ன. அது அந்த கிழங்கு உள்ள பருவத்திலேயே பிடுங்கிருந்தோம்னா இது இப்படி செடி வராது, கிழங்கா இருக்குது. அது விட்டோம்னா அதுதாங்க பனைமரம். அப்படியே பெருசாச்சுன்னா அதுதான் பனைமரம். பாருங்க, நிறைய காய் கிடக்கு. ஆனால் 1 கிலோமீட்டரு நடந்து போகணும். நானும் முனி சமைக்கணும், வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். யாராச்சும் வீடியோ எடுக்க சொன்னால் கடுப்பாகிறாங்க. வெயில நாங்கள் பாடுபடுறதா இல்லை உனக்கு வீடியோ எடுக்கிறதா அப்படின்னு பேசுகிறாங்க மக்களே. நானும் போய் கொஞ்சம் செமந்து போட்டு அப்புறமா வீடியோ எடுக்கிறேன். நம்ம சித்தப்பா பயங்கரமாக காய் பொறுக்கிட்டு இருக்காரு. அவர் வேற டென்ஷன் ஆயிடுவார். பாருங்க, இப்படித்தான் ஒவ்வொரு பனைக்கடையும் வந்து இந்த தொக்கெல்லாம் திரிகி இப்படி இங்கேயே போட்டுருவோம். இந்த வேஸ்டேஜ் இதெல்லாம் இந்த பழத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். கூடையே நப்பி வண்டி நிற்கிறதும் அந்த பனைமரத்துக்கிட்ட அவ்வளோ தூரம் செமந்துட்டு போகணும். ஏம்மா தூக்கிட்டு போகலாம் கூடையே. ஏத்தக்க தூக்கிட்டு போறியா? முடியாதா? பசி சாப்பிட வேண்டியதான. வரையிலேயே கடை இருக்கிற பக்கம் அங்கெல்லாம் விட்டு போட்டு இங்கே வந்து கடை இல்லாத பக்கம் சாப்பாடு கேட்டேன். எங்கே போய் வாங்கி தரது? உயிர் போயிரு. இங்கெல்லாம் கடையே கிடையாது. 10 கிலோமீட்டர் சுத்தியும் அதுதான் கடை இருக்கிற பக்கம் சாப்பிட்டுருக்கணும். மால்வாரன் கொண்டு போய் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு தலைவர். நம்மளுக்கு பாருங்க, பனங்காய் பயங்கரமா வலிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம சித்தப்பு என்னமா பண்றாரு? சித்தப்பு, பனங்காய் வலிக்கிறியா? முட்டிலையா? ரொம்ப வெயில் போட்டு கொள்ளுது. அப்புறம் பார்த்து எடுக்கணும். பாம்பு இருந்தாலும் இருக்கு. தேலும் கடிச்சு வச்சுக்குது இணையில சாவரியத்துக்கு. குழவி கடிச்சு போடுதா? ஐயோ, இந்த வெயிலுக்கு குழவிகிட்ட கடி வாங்கினா அவ்வளவுதான். நம்ம மாப்பிள்ள பாருங்க, ஜம்முன்னு அடுக்கி வச்சுட்டு இருக்காரு கேப்டன் பிரபாகரன். வண்டி ரோட்ல நிற்குங்க. 1 கிலோமீட்டர் எல்லாம் நடந்து செமக்கோன்னு. நம்ம ஆள் பாருங்க, அந்த லாஸ்ட் பனையில இருக்கிறாரு. அவர் நீ எத்தனை மணிக்கு செமந்துட்டு வருவாருன்னு தெரியல. நல்ல வெயில் அட்டி கொண்டுட்டு இருக்குது. வெயில் மத்தியானம். இங்க பாருங்க, மழை இல்லாம களச்செடி எல்லாம் வாடி கிடக்குது. பாவம், மழையே இல்லைங்க இந்த ஏரியா. இது பெருந்துறைக்கு பக்கத்தால திங்களூர்ல இருக்கிறோம் நாங்க. இப்போ பனை பாருங்க, பயங்கர ஹைட்டு. பழமெல்லாம் ஜம்முன்னு விழுந்து கிடக்குது. நம்ம மாப்பிள்ள வலிச்சிட்டு இருக்காருங்க. அப்புறம் சித்தப்ப இன்னும் சாப்பிடலையா? அப்புறம் எத்தனை மணிக்கு சாப்பிடுறது? வெயில் நம்ம அத்தை எங்க அக்கா பொறுக்கிட்டு இருக்காங்க, போடுறாங்க. பாருங்க மக்களே, இப்படி மரத்தடி கிடக்கு. ஒவ்வொன்னா போய் பொறுக்குவோம். கோபி, ரோடு, பெருந்துறை எல்லா பக்கம் போய் சுத்தி பொறுக்கிட்டு வரணுங்க. இது சின்ன காய். இது கிழங்கு சிறுசாத்தான் உழுது. நல்லா பெரிய காயாக இருந்தால் மட்டும் இல்லை, கிழங்கு நல்லா பெரிய கிழங்கு உழுது. இருந்தாலும் லோடுக்கு பத்தலைன்னு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறதுங்க. அப்புறம் சாப்பிட்றியா? டீ போய் வாங்கிட்டு வரதேன்.
ஏறி போய் வாங்கிட்டு வரணும். இங்க கடை எங்கேயும் இல்ல, 10 கிலோமீட்டர் போகணும். இங்கெல்லாம் கடையில இந்த ரோடு லாஸ்ட் போகணும், திங்களூரே போகணும், இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்கு. டீ வாங்கிட்டு வரதாமா எங்க அத்தைக்கு. இங்க 10 கிலோமீட்டர் கடை இல்லைங்கிற அளவில் விளையாட்டுக்குது. காலையில இருந்து சாப்பாடு இல்லாம மதியானம் 12 மணி ஆக போகுது. நீ எத்தனை மணிக்கு சாப்பிட்றது? இங்க கடையில பக்கத்துல போகணும். இன்னொரு 8 கிலோமீட்டர் போனாதே ஒரு பொட்டி கடை பார்க்க முடியும். நம்மளால அந்த கூட போயிட்டாரு அபிசார், அந்த பனையில இருக்கிறாரு. சுத்தமா 2000 அடி நடந்து வரவன ஆளு. அங்கிருந்து தூக்கிட்டு இங்க நடந்து வரையில ஹார்ட் ப்ராப்ளமே வந்துரு. பனம்பழம் சூப்பரா இருக்கு பாருங்க. நம்மளுக்கு ஜம்முன்னு பனம்பழம் வளைச்சிட்டு இருக்காங்க. நம்மளால செமந்துட்டு இருக்காரு. இது சித்தப்பு நல்ல பசியும் பட்டினியுமா இருக்காங்க. ஏதோ ஒரு கடை கூட்டி போய் டீ தான் வாங்கி கொடுக்கணும். எங்க அத்தைக்கு வேற இப்பவே பசிக்குங்கிறேன். ஏனத்த சாப்பிட வேண்டியதானே சாமி. நம்ம ஆளுக்கு பாருங்க எவ்வளவு தூரம் நடந்து போய் கஷ்டப்பட்டு செமந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரோடு இல்லை, ஏன்னா விவசாய காடு, அதனால ரோட்லதான் வண்டி நிறுத்திட்டு நடந்து செமந்துக்கலாம். இங்க பனம்பழம் எல்லாம் சும்மாதான் பொறுக்குங்க. ஆனா சரியான வேலை இருக்குது, ரொம்ப கஷ்டமான தொழில் இது. நம்ம அக்கா பாருங்க காய் பொறிக்கு வச்சுட்டு முன்னாடி கூப்பிட்டு அடிச்சுட்டு இருக்கிறோம். வெயில் எப்படியோ நின்றுச்சு. தங்க கம்பி சாப்பிட்டு வலிச்சுக்கலாமா? கண்ணே தெரிய மாட்டேது. சரி பசிச்சு அப்புறம் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். நடக்கும், சாப்பிடுங்க. தூரத்துல இருந்து செமந்துட்டு வரணும் மக்களே. கிலோமீட்டர் கணக்குல நல்லா போய் காய் பறிக்கிட்டு ரோடு வந்தா ஆட்டோ இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும் பாருங்க. அங்க பாருங்க எங்க சித்தப்பா நடந்து வந்துட்டு இருக்காரு. அவ்வளவு தூரத்துல இருந்து பயங்கரமா செமந்துட்டு வந்துட்டு இருக்காரு மனுஷன். எங்க அக்கா வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்துருக்கிறேன். எங்ககிட்ட என்ன வரைக்கும் சொல்லல, கடை மில்லின்னு புலம்பிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தா இப்ப சாப்பிடலாமான்னு கூப்பிடுறான். பயிர் கூடையில சாப்பாடு கொண்டு வந்துருக்கிறேன். எங்களுக்கு தெரியல. சரி சாப்பிடலாம் வாங்க மக்களே. எங்க சித்தப்பன் பாருங்க பயங்கரமா நடந்து வந்துட்டு இருக்கா கொண்டு. வேகாத வெயில்ல பனங்கிழங்கு போடுறது, பனங்கிழங்கு சாப்பிடுறது ஈஸி. பாத்தீங்களா இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. பயங்கர கஷ்டங்க. நம்மால் நடந்து வந்துட்டு இருக்காரு பாருங்க. நம்மால் பாருங்க சித்தப்பு அங்க இருந்து இங்க எப்படியோ செமந்துட்டே வந்துட்டாரு. பயங்கரமா போயிட்டு இருக்காருங்க பாவம். வண்டியில கொட்டுறதுக்காக 3/4 லோடு ஆயிடுது. இன்னொரு 1/4 லோடு பண்ணணும். நம்ம ஆளுகளை சாப்பிட்றதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. கை கழுவிட்டு சாப்பாடு வருங்க. ஜம்முன்னு கொண்டு வந்தாச்சு. ரசம் விஷம் எல்லாமே இருக்கு. எங்க சித்தப்ப எப்படியோ லோடு கொட்டிட்டாரு. அப்பா ஜம்முன்னு லோடு நப்பியாச்சு. 3/4 லோடு. இன்னொரு 10-20 கூட கொட்டினா லோடு ஆயிரு. அப்படியே கிளம்பிடலாம். நிறைய கண்ணை தெரியுதுன்ட்டு சாப்பிட்றாங்க. மகளே நம்ம ஆளுகெல்லாம் காலையில் சாப்பாடு இப்பதான் சாப்பிட்றாங்க. மத்தியானம் 1 மணிக்கு. வாங்க சாப்பிடலாம். அத்த சாப்பிடுங்கடா. எங்க சித்தப்பு தயாராயிட்டாரு சாப்பிட்றதுக்கு. அப்படியே ஜாலியா ரோட்டோரமா காத்து வாங்கிட்டு சாப்பிட்றோம். வாங்க சாப்பிடலாம். நம்ம மாப்பிள்ளை பாருங்க எவ்வளவு அழகா உட்காந்துருக்கான்னு சாப்பிட்றேன். எங்க சித்தப்பு நல்லா பருப்பு ஊத்திட்டாரு. மகளே நம்ம ஆளு எல்லாம் ஜம்முன்னு சாப்பிட்றாங்க. அந்த வண்டியில் உட்காந்துக்கிற ஆள் மட்டும் சரக்கு கேட்டு சாப்பிடவே மாட்டேறானுங்க. அப்படியே ஜாலியா ரோட்டோரமா அப்படியே உட்கார்ந்தாச்சு சாப்பிட.
வாங்க மக்களே சாப்பிடலாம். இதுலலாம் இவ்வளவு கஷ்டம் இருக்குங்க. நீ சாப்பிடு, பஸ் வேற போகுது. சீக்கிரம் சாப்பிட்டு போய் லோடு பண்ணணும். சாப்பிட்டோம்னா அப்புறம் ஒரு மணி நேரமெல்லாம் வெளியும். அவ்வளவுதான். அதனால அளவா சாப்பிட்டுக்கணும். நெளிஞ்சிட்டே இருப்போம். பருப்பு இருக்குது, ரசம் இருக்குது, விஷம் இருக்குது. எங்க அத்தைக்கு அளவா சோறு போட்டு கொடுத்துக்கிறாங்க பாவம். ஏன் இதுக்கு மேல சாப்பிட மாட்டியா? ஏன் நீ சாப்பிடு, நான் முன்னாடி போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடு. நம்மள ஜம்முன்னு சாப்பிட்டு இருக்காங்க. நல்லா உச்சி வெயில், 1 மணி. எப்படியோ முக்காலோட ஆயிடுது. இன்னொரு காலோட தானே அந்த சால்ல வலிச்சோம்னா பூரா ஃபுல் ஆயிரு. அங்க வலிக்கல ஃபுல் ஆயிரு. ரசம், விஷம், குழம்பு வாங்கி வெறிஞ்சோத்த சாப்பிடுறேன். சாப்பிடு வாங்கி. சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். நம்ம ஆளு ஜம்முன்னு சாப்பிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் லோடு பண்ணிட்டு வீடு கிளம்பலாம். அப்படியே காத்து ஜில்லுன்னு அடிக்குது பாருங்க. மரம் ஜம்முன்னு ஆடிட்டு இருக்கு. அதே மாதிரி வெயில் எப்படி அடிக்குது, அதே மாதிரி வெயிலும் கொள்ளுது பாருங்க. மரண வெயில். போயிடுறியா? சன் டிவில நியூஸ் வாசிக்க போறியா? ரசம், விஷம், ரசம். நீ தெம்ப சாப்பிடத்த, அப்பதான் போய் காடு காடா நடந்து போய் காய் எடுத்து வர முடியும். பனம்பழம். மக்களே இங்க பாருங்க, பனம்பழம் எவ்வளவு அழகா செக்க செவேன்னு இருக்குன்னு. சூப்பரா இருக்குங்க. நான் நல்லது அப்படியே சாப்பிடுவேன். இப்ப இதுல கொஞ்சம் ரொம்ப வயசாயிடுறதுக்கு விழுந்த உடனே எடுத்து சாப்பிட்டோம்னா புழு இருக்காது. இப்ப புழு இருக்கு, அதனால சாப்பிட முடியாது. பாருங்க பனம்பழம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. மனம் செம்மையா இருக்கு மக்களே. மக்களே வாங்க சாப்பிடலாம். பருப்பு, ரசம், சாப்பாடு சூப்பரா நீ சாப்பிட்டு செமக்கணும். மக்களே வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்றேன். சாப்பிடலாம் வாங்க. பாருங்க சாப்பாடு. அப்படியே ரோட்ல காத்தோட்டமும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. இந்த வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க சாப்பிடலாம். காட்டுல சாப்பிட்றத சூப்பர் டேஸ்டா இருக்கு. அப்படியே நாங்கள் ரோட்டோரத்தில் உட்காந்துட்டோம். பனம்பழம் பொறுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு இருக்கோம். இங்க பச்சை தண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கு. ஏன்னா பசி, சாப்பாடு கிடைக்காத ஏரியா. நாங்க சாப்பிடலாம். சில்லுன்னு காத்து வீசுது. வெயிலும் அதே மாதிரி அடிக்கு. மக்களே நீ சாப்பிட்டு இன்னொரு 10 கூட வளைச்சு போட்டா லோட் ஆயிரு. அப்படியே கிளம்ப வேண்டியது மக்களே. எப்படி நம்ம ஏரியா 4 மணிக்குள்ள போயிடலாம். வெய்ய தள்ளுறையில வீடு போயிடலாம். இங்கெல்லாம் எங்கேயும் தண்ணி இல்லை. தண்ணி கீழே ஊத்திடாத.
இந்த ஏரியாவே ரொம்ப வறட்சி, தண்ணி கிடைக்காது. தண்ணி கீழே ஊத்துனீங்கன்னா நீ அப்படியே சாப்பிட்டு காய் வலி கிளம்பலாம் மக்களே. 3/4 லோட் ஆயிருது. போற வழியில ஒரு 10 கூடை வலிச்சு போட்டோம்னா லோட் ஆயிரு. இன்னைக்கு பனம்பழம் எப்படி பொறுக்கிறதுன்னு வீடியோ பார்த்தோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பனம்பழம் எப்படி நடவு போடுறதுன்னு சொல்றேன் மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.